நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய விஜயினுடைய குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே இப்போ அது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்களுடைய மகன் ஜேன்சன் சஞ்சயா இருக்கட்டும், மகள் திவ்யா சாஷாவாக இருக்கட்டும், இவங்கள பற்றின விஷயங்கள் இப்போது அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகிட்டு இருக்குங்க. அப்படியே இப்போது திவ்யா சாஷா தொடர்பான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இணையதளத்தில் ரொம்ப வேகமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பலருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே த்ரிஷா அவர்கள் செய்த ஒரு விஷயமும் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது விஜயனுடைய மகளான திவ்யா சாஷா சமீபத்தில் நடைபெற்ற தடகள போட்டி ஒன்றில் வந்து பங்கேற்றிருக்காங்க. போட்டியை பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து நிறைவு செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த போட்டியில் வெற்றிகரமாக வந்து நிறைவு செய்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா சங்கீதாவை நோக்கி ஓடி போயிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளை நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க ஓடி போய் அவங்கக்கிட்ட வந்து உற்சாகமாக அவங்க மகளை வந்து தட்டி கொடுத்து கட்டிப்பிடிச்சி அவங்கள வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வேகமாக வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது தாயும் மகளும் பகிர்ந்துக்கிட்ட அந்த உணர்வுபூர்வமான தருணம் இணையவாசிகளை வந்து வெகுவாகவே வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதனால் பலரும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து பகிர்ந்துட்டு அதுக்கான கருத்துக்களையும் வந்து பதிவிட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் பார்த்திங்கன்னா திவ்யா சாஷா வந்து பாராட்டியிருக்காங்க. அதாவது திவ்யா சாஷா சின்ன பிள்ளையா பார்த்தது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களா, நேற்றுக்கு வரைக்கும் வந்து ரொம்ப குழந்தையாகவே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம், இப்போது தடகள போட்டியில் வந்து கலந்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மா மகள் பாசம் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்டுகளும் வந்து வாரி தெரிச்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தடகள போட்டியில் பங்கேற்ற திவ்யா சாஷாவுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துட்ருக்காங்க. அதாவது விளையாட்டுத் துறையில் எப்படியாவது தொடர்ந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் விஜயனுடைய குடும்பம் தொடர்பாக எந்த விஷயங்கள் வந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து அது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு சில மாதங்களாகவே சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை தாங்க. ஸோ குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் பொது நிகழ்ச்சிகளில் தோன்றக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்படின்னு ஒன்றா வெளியாகும் போது எல்லாமே அது எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்களை வந்து ஈர்த்துட்ருக்குன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் மகளுடைய சாகசங்கள் எல்லாமே விஜய் இல்லாமல் விஜய் அம்மாவுடைய சப்போர்ட்டில் மட்டுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மறக்கிறதுக்கு, அவங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நான் செய்கிறது எல்லாமே எங்கள் அம்மாவுக்காக தான். ஏன்னா எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்னா அது எங்களுக்காக மட்டும்தான். ஸோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்துட்ருக்கேன். இது எல்லாமே எங்கள் அம்மாவுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பாசம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வெளிப்படையாக வந்து காட்டுது. ஸோ கண்டிப்பாக அவங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்க த்ரிஷாவுடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பக்கம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து த்ரிஷா அவங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டுட்டாலோ, ஒரு ஸ்டோரி போட்டாலோ, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலுமே கூட அதை வந்து பெருசுப்படுத்திடுறாங்க. ஸோ இப்போதைக்கு த்ரிஷா செஞ்சால் ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது 9ஆ மாறி போயிடுது. அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகவும் வந்து மாறி போயிடுது. நடிகை த்ரிஷா பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் வந்து பேசப்பட்டுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவங்க ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், இதே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு புகைப்படம் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த புகைப்படத்தோடு மட்டும் நிறுத்துறது இல்லாமல் அதை சுற்றி மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிடுறாங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்கள வந்து சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அதை எல்லோரும் வந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ யாரும் வந்து கவனிக்காமல் இருக்கிறது கிடையாது. சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை எல்லாருமே பார்க்குறாங்க. அதுவும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜயினுடைய சின்ன சின்ன நகர்வுகளை கூட எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அரசல் புரசலாக விஜயும் த்ரிஷாவையும் வச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலுமே கூட அது உண்மையே இல்லை அப்படின்னாலுமே கூட அது வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பற்றி பேசியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ சமூக வலைதளங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இப்போது த்ரிஷா வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்குங்க. ஸோ இது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி, கோபம் எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்த டைம் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில அவருக்கு கிடைத்த வரவேற்பு, சமூக வலைதளங்கள்ல கிடைத்த பாராட்டு அப்படின்னு தொடர்ந்து அவர வந்து நல்ல விதமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அவர சுத்தி சுத்தி இதுதான் ஓடிட்டுருக்கு. இந்த ஒரு நேரத்தில த்ரிஷா வெளியிட்டாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ. அது பழசா, புதுசா இல்ல எடிட்டிங் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஏஐ மூலமா வந்து செஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா, அவங்க போட்ட அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சர்ச்சைய வந்து கிளப்பிருச்சு. ரசிகர்கள் சிலரும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில இருக்கிறாங்க. ஏன்னா, இந்த புகைப்படம் அப்படி இருந்தது. இந்த குழப்பம் தரக்கூடிய புகைப்படங்கள வெளியிட்டு, விஜய்க்கு வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சைய வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாவே நெறைய பேர் வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில, அவர சுத்தி அவருடைய பேர வந்து கெடுக்கிற மாரி, அவருடைய இமேஜ வந்து டேமேஜ் பண்ற மாரி, அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில அவர சுத்தி சுத்தி வந்து களங்கம் வர மாரி தான் எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கு. ஆனா, இத ரசிகர்கள் யாருமே வந்து விரும்ப கிடையாது. விஜய பத்தி எந்த ஒரு அவதூறும், கெட்ட பேரும் வந்து அவருக்கு வந்துறக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. ஸோ, இந்த உணர்வுல ரசிகர்கள் இருக்கும் பொழுது, த்ரிஷாவுடைய பதிவு தான் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கோபத்த வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, த்ரிஷா, விஜய் இன்ஸ்டாவுல வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாரி ஒரு செய்தி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாவுல அவங்க ஃபாலோ செய்றாங்களா? இல்லையா? அன்ஃபாலோ செய்துட்டாங்களா? இல்ல எக்ஸ்தல பக்கத்துல வந்து யார் அவங்க வந்து போஸ்ட் பண்றாங்க? ஸோ, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வதந்திகள் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ, அவங்க யார வந்து ஃபாலோ பண்ணுனா என்ன? பண்ணாட்டி என்ன? விஜய ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு என்ன? பண்ணாட்டி என்ன? அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாவே மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த அந்த ஒரு புகைப்படமும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வைரலானுச்சு. ஆனா, இத்தனை சர்ச்சைக்கும், விமர்சனத்துக்கும், கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்க, த்ரிஷா மட்டும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெருசாவே எடுத்துக்கவே கிடையாதுங்க. அவங்க எப்போதும் போல எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி தான் இருக்காங்க. ஸோ, அதுதான் வந்து இப்போ புதுசா வந்து பேசு பொருளா மாறி போயிருக்கு. அதாவது ஒருத்தங்க ஒண்ணு செஞ்சாலும் தப்பு, செய்யாட்டியும் தப்பு அப்படின்ற மாரி, த்ரிஷா இப்போ என்ன பண்ணாலும் அது தப்பா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் பேசினாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு அப்படின்ற மாரி அவரே பயந்து போய் கவலையில தான் உட்காந்துருக்காரு. ஸோ, அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க பண்ணுறது இப்போ வந்து ரொம்பவே இதாயிருச்சு. ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கிறதுக்காக சோசியல் மீடியா வந்து பயன்படுத்திட்டு இருந்தாலுமே கூட, யார் செய்றாங்க அத அப்படின்றத இப்போ எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்படி தான் த்ரிஷா பண்ணியிருக்கக்கூடிய விஷயமும் வந்து ஆயிப்போச்சு. அதாவது விஜய் புகைப்படத்த சுத்தி இருக்கக்கூடிய விவாதம் இன்னுமே அடங்கவே இல்ல. அதுக்குள்ள த்ரிஷா பார்த்தீங்கன்னா, Instagram ஸ்டோரியில மழை பெய்யக்கூடிய ஒரு வீடியோவையும், அதோடு சில்லுன்னு ஒரு காதல் படத்தினுடைய "முன்பே வா அன்பே வா" அப்படின்ற அந்த ஒரு பாடல் வரிகளையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியா வந்து வச்சிருக்காங்க. இத யார் எப்படி இருந்தாலும் சரிங்க, விஜய் ரசிகர்கள் வந்து சீறிக்கிட்டு இருந்தாலும் பரவால்ல. ஆனா, அதெல்லாம் கொஞ்சம் கூட த்ரிஷா கண்டுக்காம, அவங்க அவங்க ஒரு மூட்ல தான் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க டோன்ல தான் அவங்க இருந்துட்டுருக்காங்க. ஸோ, த்ரிஷாவ பத்தி இந்த பேச்சு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஸோ, முன்னாடி இருந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஆனாலுமே அது ஒரு சாதாரண ஒரு அப்டேட்டா மட்டும் நின்னு போயிடாம, பெரிய விவாதமா மாறுறது தான் எல்லாருக்குமே வந்து இப்ப மிகப்பெரிய கவலை வந்து கொடுத்துருக்கு. அவங்க எத போட்டா என்னங்க? அவங்க எப்போதும் போல தான் தன்னுடைய வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோரி போட்டுட்டாங்க அப்படின்றதுனால, அத வச்சு அரசியல்ல வந்து அர்த்தம் தேடாதீங்க அப்படின்னு த்ரிஷாவினுடைய ரசிகர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, த்ரிஷா போட்ட போஸ்ட்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்க செஞ்சது சரியா? தவறா? அப்படின்ற மாரி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.